ஆரம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம நீட் 2025 கொஸ்டின் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறோம். நமக்கு தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழ் வழியிலே நீட் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நேரடி வகுப்புகள் திருச்சி தில்லைநகரில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆன்லைன்லயும் நம்ம வகுப்புகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நுண்ணோக்கி 2 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட ஒரு பொருளலகு வில்லை மற்றும் 4 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட ஒரு கண்ணுருகு வில்லையை 40 சென்டிமீட்டர் நீளம் உள்ள குழாயில் கொண்டுள்ளது. ஒரு குழாய் இருக்கு, குழாயோட நீளம் 40 சென்டிமீட்டர். குழாயின் நீளம்னா என்னன்னா, 2 வில்லைக்கும் இடையே உள்ள தொலைவு தான் குழாயின் நீளம். 2 வில்லைக்கும் இடையேப்பட்ட தொலைவு தான் குழாயின் நீளம். இப்போ 2 வில்லை எடுத்துக்கோங்க. 2 வில்லை நீங்க எடுத்துட்டீங்கன்னா 2க்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு இருக்கிறது? 40 சென்டிமீட்டர். அப்ப பொருளலகு வில்லையின் குவிய தொலைவு எவ்வளவுனா 2 சென்டிமீட்டர். கண்ணருகு வில்லையின் குவிய தொலைவு எவ்வளவுனா 4 சென்டிமீட்டர். சரியா? இப்ப நான் பொருள் எங்க வைப்பேன்? எந்த நுண்ணோக்கியால பார்க்கக்கூடிய பொருள் இது மையாச்சு. இங்க ஒரு சின்ன பொருள் வச்சு பார்ப்பேன். தியரி கிளாஸ் நம்ம சொல்லியிருப்போம். அந்த சின்ன பொருள் எப்படி இருக்குன்னா, பொருளலகு வில்லையின் குவிய தொலைவுக்கு மிகவும் அருகில் இருக்கணும். அப்ப இதை நான் யூ நாட் சொல்றேன் இல்லையா, நான் என்ன பண்ணுவேன்னா யூ நாட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எஃப் நாட். ஏன்னா கொஸ்டின்ல யூ நாட் கொடுக்கல, நம்ம தியரி கிளாஸ் சொல்லியிருக்கோம். அப்ப இந்த பொருளருகு வில்லை ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண, இமேஜ் எதுக்குள்ள வரணும்னா கண்ணருகு வில்லைக்கு உள்ளார வரணும். இது இமேஜ். சரியா? இப்ப இதை நான் என்ன சொல்லுவேன்னா வி நாட்னு சொல்லுவேன். இது எப்படி இருக்கணும்னா கண்ணருகு வில்லையோட குவிய தொலைவு உள்ளார வரணும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வி நாட் என்ற தொலைவும் எல்லோட தொலைவும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலா இருக்கும். இப்ப வி நாட் ஒரு அனுமானம் எடுத்துக்கலாம் இஸ் ஈக்குவல் டு எல் நாட். ஓகே. அண்ட் டிஸ்டிங்விஷன் கண்ணின் தெளிவு பார்வைக்கான தூரம் 25 சென்டிமீட்டர் எண்ணில் நுண்ணக்கின் உருப்பெருக்கம் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ, வி நாட் பை யூ நாட் டி பை எஃப் நம்ம படிச்சிருக்கோம் இந்த கண்டிஷனுக்கு. ஏன்னா குவிய தொலைவு மிகவும் கம்மியாக இருக்கும் கண்டிஷனுக்கு. வி நாட்டுங்கிறதா என்ன சொல்றேன், எல், யூ நாட்டுங்கிறது எஃப் நாட், டி பை எஃப். வேலையோடைய சப்ஸ்டிட் பண்ணுங்க. எல்லுங்கிறது 40, எஃப் நாட்டுங்கிறது 2, டிங்கிறது 25, எஃப் இங்கிறது 4. 10 நாள் 40. என்ன 250 by 2 125. ஸோ இதுல உருப்பெருக்கம் எவ்வளவு இருக்கு? 125 இருக்கு. நன்றி.